Hey guys, welcome back to our channel. நான் குதிரை வளர்க்குற சீரியஸ் டே 3 ஓகேங்களா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா குதிரைக்கு வந்து ஒரு பொருளை வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஏன்னா இது இருந்தால் தான் நம்மளால ரைடிங் பண்ண முடியும். காரில் வந்து நம்ம இப்போ ஸ்டேரிங் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து குதிரைக்கு இது பழமொழியே இருக்குது. குதிரை வந்து கடிவாளம் இருக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. குதிரை கடிவாளம் போட்டால் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அடங்கும். அதனால சரி ஓகே நம்ம ரைடிங் பண்ண போகிறோம். இதுதான் கடிவாளம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடிவாளத்தை பற்றி மொத்த டீட்டெயில்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து பின் பண்ணுறேன். சரி ஓகே, இந்த தடவை இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன், இது வந்து எப்படி போட்டு ரைடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம போய் குதிரையை பிடிச்சிட்டு வந்துடலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுவோம். உங்களுடைய சப்போர்ட் இருக்க ஓகேங்களா. ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம குதிரை வந்து ஒருத்தரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா இப்போ அது புது குதிரைல, அதனால வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரையும் கூட கூட்டின்னு போவோம். நிறைய ஜல்லிக்கட்டு காலெல்லாம் அடிக்கிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு வீராப்போட நடக்கிறேன் என் ஃப்ரெண்டு. நம்ம குதிரை மட்டும் வளர்க்கல, நிறைய அந்த மாதிரி கழனி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், விவசாயம் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடியோஸும் வந்து நம்மள டெய்லி வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். டெய்லி வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா, நிறைய சப்போர்ட் கொடுங்க. ஓகே வாங்க, நான் நேராக போயிட்டு குதிரையை பிடிச்சிட்டு வந்துடலாம். இந்த இடத்துல தான் வந்து டெய்லியும் வந்து கட்டுவோம், பில்லு இருக்கிற இடத்துல மட்டும். ஏன்னா இன்னும் அதுக்கான டயட்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணலை. கொஞ்சம் மிரண்டுட்டு இருக்காரு குழந்தை. கேமராமேன் சும்மா இருக்க மாட்டியா ப்ரோ? இங்க பாரு, மொத்தம் அது ஓடிட்டே இருக்கு. நேத்துக்கு நான் தள்ளி இருக்கணும். அது அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்டா. ஏய் அமைதியாடா. ஃபிளாஷ்பேக். ஏய் மச்சான் ஓடுடா. அதுதான் கணிதா. ஓடியா. இப்ப பாரு கேடி அடிக்கிறேன் பாரு. நீ சரியான வெறியில கட ஓட வெச்சுடா. பட்டே One hour later. காய்ஸ், இப்பதான் நம்ம மேய்ச்சல்ல இருந்து நம்ம வந்து குதிரையை வந்து இங்க கட்டியிருக்கோம். நம்ம கேமராமேன் பண்ண சதியால குதிரை இன்னைக்கு நம்மள ரொம்ப தூரம் ஓட விட்டுருச்சு. சொல்ல முடியாது, ஒரு சில நேரத்தில் ஒதிச்சாலும் ஒதிக்கும். நம்ம அதை வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா பிட்டு வெட்டி மாட்ட போறோம். பிட்டு மீன்ஸ் கடிவாளம். ஓகேங்களா, அது வந்து கரெக்டாக அது வந்து கிட்ட பாருங்க. இது வந்து மேலே வந்து காதாண்ட, இது வந்து தலையாண்ட வரும். இது வந்து மூக்காண்ட, இது வந்து வாயில் வைக்கும். இதுதான் அந்த பிட்டு. இது வந்து கரெக்டாக அது வாயில் போட்டு நம்ம இது பண்ணோம். அது எப்படி மாட்டுறதுன்ற நிறைய விஷயம் வந்து நிறைய பேர் தெரியுது கிடையாது. அது வந்து எப்படி மாட்டுன்றது வந்து தெளிவாக பாருங்கள். நீங்கள் போயிட்டு குதிரைக்கிட்ட போயிட்டு எத்தோனே மாட்டக்கூடாது. போட போனால் ரொம்ப கெடுபிடி பண்ணுச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் ஓடிச்சுல, பசங்கள்லாம் புது பசங்கள்லாம் இருக்கானுங்க, கேமராமேன் எல்லாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் இதுவாக பண்ணுது. இப்போ வந்து கரெக்டாக எப்படி மாற்றணும் மட்டும் பாருங்கள். கரெக்டாக இருக்கிறதுக்கு கடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அதனால வந்து குதிரைக்கிட்ட எப்பவுமே கடிவாளம் போடும் போது, கால் வந்து நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணும் போது, மெயின்டெனன்ஸ் பண்ணும் போதெல்லாம் பார்த்து பண்ணணும். குதிரை வளர்க்குறது சாதாரணமாக வந்து கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? குதிரையை வளர்க்குறான், வேலை வெட்டியே இல்லாத குதிரை வளர்க்குறான்ப்பா. ஒரு மாடு பிடிச்சா பால் கறக்கும் டான்ஸே, மாடு பிடிச்சா பால் கறக்கும், எதுனா இது பண்ணும். இதை பிடிச்சிட்டு வேலை வெட்டியே இல்லை. அதாவது நிறைய பேர் வந்து அதாவது இது பண்ணி வளர்த்தாதான் தெரியும். அது நாளை ஒரு காலத்தில் இப்போ வந்து பிட்டு போட்டோமா. ஏன்னா நான் இது ஏன் பெரிய பிட்டுன்னு சொல்கிறேன்னா, இதை பாருங்கள், கரெக்டாக வந்து அது வாயில் வந்து கரெக்டாக மாட்ட மாட்டேங்குது இந்த பிட்டு. ஏன்னா பெருசாக இருக்கிறதுனால இது வந்து நாட்டு குதிரை, சின்ன குதிரை, அதனால் வந்து கரெக்டாக வாயில் போட முடியல. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. இப்போ பிட்டு ஒழுங்காக போட முடியல. பிரேக் இல்லாத வண்டியில், நம்ம ஸ்டேரிங் இல்லாத வண்டியில் ஏறி உட்காடுற கணக்கு என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதே மாதிரி தான் குதிரையும். ஏறி உட்கார போறீங்களா ப்ரோ? எப்படி ஏறி உட்காரணும் மட்டும் பாருங்க. நிறைய பேர் வந்து குதிரை அப்படியே எப்படி பிடிச்சிக்கின்னு அமுக்கிக்கின்னு எப்படினாலே ஏறுவாங்க. நார்மல் சிம்பிள். ஓகேயா, ரெண்டு இதுவும் கடிவாளத்தோட பிட்டு வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு உட்காரல. நான் உட்காரதான்னு போகிறேன். இந்த பாருங்க, இந்த இப்படி இருக்குங்களா? ஜான்சி பாருங்க, இது வந்து குதிரை வந்து இந்த கடிவாளம் கைட்டு பரவாயில்ல. இப்போ நார்மலாக இப்படி வந்து ஏறி உட்காந்துட்டோம்னா கடிவாளம் கைட்டுச்சுன்றான், பயமா வேற இருக்கு. நம்ம ஜான்சி இப்போ வந்து ஏறுறது எப்படி பார்த்தீங்களா? சரி, பிட்டு வந்து கொஞ்சம் பெரிய பிட்டாக இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதனால வந்து கைட்டிக்கிச்சு.
நம்ம அது கரெக்டான பிட்டு வாங்கி வந்து போட்டு ரைட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ரெண்டாவது இப்போ வந்து எப்படி இறங்கணும்னு பாருங்கள். நார்மலாக இப்படி இருக்கீங்களா, அவ்வளோதான். ஒரு நார்மலாக இந்த குதிரையை வந்து பயமே கொடுத்தக்கூடாது. ரெண்டாவது இப்போ வந்து இது ஒழுங்காக பிட்டு மாட்டலனாவே கழட்டிடணும், இல்லைனா குதிரை. ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. நம்ம இன்றைக்கி வந்து பிட்டை மாற்றிட்டு நம்ம கரெக்டாக அதுக்கு வந்து ரைட் பண்ணுறது, அதுக்கு எப்படி ட்ரைனிங் பண்ண போகிறோம், அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நான் ஃபுல்லாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. மேட்சில் எதுவுமே கட்டுறேன். இதுக்கு டெய்லி ஃபுட்டு எப்படி, இது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்.